அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் கூலத்தேவர் தெருவை சேர்ந்தவர்தான் பிரகாஷ். இவருக்கு வயது 37. கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டம்பட்டியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த மாதம் 21ஆம் தேதி வேலைக்கு போன இவர் வீடு திரும்பவில்லை. இதனால் பல்வேறு இடங்களில் அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர்கள் தேடி தேடி அலைந்தனர். ஒரு பிரயோஜனமும் கிடைக்கவில்லை. இதனால் வேறு வழியில்லாமல் அவருடைய மனைவி தேன்மொழி கம்பம் தெற்கு போலீஸில் புகாரும் கொடுத்தார். அந்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து பிரகாஷை தேடி வந்தனர். மற்றொரு புறம் அவருடைய செல்போன் நம்பரை ஆய்வு செய்தனர். அப்போது அவர் அதே பகுதியை சேர்ந்த நித்யா என்ற பெண்ணிடம் ஃபோனில் மணிக்கணக்கில் பேசியிருப்பது தெரிய வந்தது. இந்த நித்யா அதே பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு வயது 25 ஆகிறது. இவருடைய கணவர் வினோத்குமார். அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறார். அவருக்கும் வயது 25. இதனையடுத்து நித்யாவை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. நித்யாவுக்கும் பிரகாஷுக்கும் கள்ளக்காதல் இருந்ததை போலீஸில் சொன்னார். இந்த கள்ளக்காதல் விவகாரம் வினோத்குமாருக்கு தெரிந்துவிட்டதால் தான் பிரகாஷை கொலை செய்ததாகவும் வாக்குமூலமும் தந்தார். இதையடுத்து வினோத்குமாரை போலீசார் கைது செய்தனர். பிறகு வினோத்குமார் போலீஸில் தந்த வாக்குமூலத்தில் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்த பிரகாஷிடம் என்னுடைய மனைவி நித்யா கடன் வாங்கியுள்ளார். இதனால் அவருக்கும் என்னுடைய மனைவிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது. அதே நேரத்தில் நானும் பிரகாஷும் ஒன்றாக சேர்ந்துதான் தண்ணி அடிப்போம். போதை ஏறியதும் வீட்டுக்கு வந்து நான் படுத்து தூங்கி விடுவேன். நான் தூங்கிய பிறகு பிரகாஷ் என்னுடைய வீட்டுக்கு வந்து நித்யாவுடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளான். அப்படி ஜாலியாக இருக்கும்போதெல்லாம் அதை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் பிரகாஷ் தன்னுடைய செல்போனில் எடுத்து வைத்து வந்துள்ளார். சில சமயத்தில் அதை நித்யாவின் செல்போனுக்கே அனுப்பி வைப்பார். அந்த ஃபோட்டோ என் கண்ணில் ஒரு நாள் பட்டுவிட்டது. அப்போதே நான் நித்யாவை கண்டித்தேன். இது எங்களுக்குள் தகராறாக உருவெடுத்தது. அதனால் 2 பேரும் சில மாதங்களாக பிரிந்திருந்தனர். நானும் அதை உண்மை என்று நம்பினேன். ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் 2 பேரின் அந்தரங்க ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் பிரகாஷ் வெளியிட்டு விட்டான். இதுதான் எனக்கு ஆத்திரத்தை கிளப்பியது. அப்போதுதான் இவர்கள் 2 பேரும் இந்த கள்ளக்காதலை இன்னமும் கைவிடவில்லை என்பது எனக்கு உறுதியானது. எனக்கு மன உளைச்சலும் ஏற்பட்டது. அப்போதே பிரகாஷை பழிவாங்க முடிவு செய்தேன். தன்னுடைய ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டது நித்யாவுக்கும் அதிர்ச்சிதான். ஆனால் நான் பிரகாஷை பழிவாங்குவதற்கு முன்பே நித்யாவுக்கு தெரிந்தும் எனக்கு கொலை செய்வதில் உடந்தையாக இருந்தார் என் மனைவி. அளவுக்கு அதிகமாகவே நான் குடிப்பது போல நடித்தேன். இதை பிரகாஷுக்கு சொல்லி வீட்டுக்கு தந்திரமாக வரவழைத்தார் நித்யா. வீட்டிற்கு வந்த பிரகாஷிடமும் கதவை தாழிட்டு கொண்டு நெருக்கமாக இருப்பது போன்று காண்பித்து கொண்டார். அதற்கு பிறகு அவரது உடலை முல்லை பெரியாற்றில் வீச முடிவு செய்தேன். இதற்காக என்னுடைய நண்பரும் கம்பம் KNP கவுடர் தெருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவருமான ரமேஷ் என்பவரை உதவிக்காக அழைத்து கொண்டேன். நடந்ததையெல்லாம் அவரிடம் சொன்னேன். பிரகாஷ் உடலை அந்த ஆட்டோவில் ஏற்றிவிட்டு ரமேஷ் அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். நானும் நித்யாவும் பிரகாஷ் உடலும் சின்னமனூர் நோக்கி சென்றோம். பிறகு உத்தமபாளையம் புதிய பைபாஸ் சாலையில் உள்ள முல்லை பெரியாற்றில் உடலை வீசிவிட்டு வந்துவிட்டோம் என்றார். இதையடுத்து பிரகாஷின் சடலத்தை தேடும் பணி ஆரம்பமானது. முல்லை பெரியாற்றில் உடலை வீசியதால் அதை எப்படி கண்டெடுப்பது என்ற குழப்பம் போலீசாருக்கு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட இது ஒரு சவாலாகவே இருந்தது. முல்லை பெரியாற்றில் தீயணைப்பு துறையின் உதவியுடன் போலீசார் தீவிரமாக தேடத் துவங்கினார். ஆனால் அப்போது 58ஆம் கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தது. இதனால் பிரகாஷின் உடலை தேடும் பணி பாதிக்கப்பட்டது. பிறகு தேனி மாவட்ட கலெக்டர் முரளிதரனுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு அவரது உத்தரவின் பேரில் முல்லை பெரியாற்றில் இருந்து வரும் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து கம்பம் தெற்கு காவல் போலீசார் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் உத்தமபாளையத்தில் இருந்து வைகை அணை வரை பெரியாற்றில் உள்ள தடுப்பணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரகாஷின் உடலை தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். ஆனால் 10 நாள் ஆகியும் ஆற்றுப்பகுதியில் பிரகாஷின் உடல் கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறுவது நிறுத்தப்பட்ட நிலையில் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் முல்லை பெரியாற்று பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடைப்பது தெரிய வந்தது. இதற்கு பிறகு பிரகாஷின் மனைவி கனிமொழியை அழைத்து அடையாளம் காட்டச் சொன்னார்கள். பிரகாஷின் கையில் செப்பு காப்பு அணிந்திருக்கிறார். அந்த காப்பு மூலம் அவரது அடையாளத்தை கண்டுபிடித்தனர். பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர் போலீசார். ஒரு கள்ளக்காதல் கருமத்துக்காக ஒரு உயிர் கொலை செய்யப்பட்டதுடன் அந்த உடலை தேட முல்லை பெரியார் அணையில் தண்ணீர் நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதைவிட 15 நாட்களுக்கு பிறகும் போலீசார் தீயணைப்பு வீரர்களும் சடலத்தை மீட்டது கம்பம் மக்களிடையே பேசப்பட்டு வருகின்றது. இது போன்ற சம்பவங்கள் இனி நம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்றால் இந்த மாதிரியான கள்ளத்தொடர்பு காதலை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள் என்று மக்கள் அனைவரும் கோரிக்கை வைக்கின்றனர்.
இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.